அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சமமான தொகுதி ஒதுக்கீடு வேண்டும் என்ற டிஏபி கட்சியின் தனது புதுப்பிக்கப்பட்ட கோரிக்கை ஒரு நாடகம் என்று பவாசான் கட்சியின் துணைத் தலைவர் வான் சைஃபுல் வான்சான் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கோரிக்கை கொள்கை அளவில் நல்லதுதான். ஆனால் ஒற்றுமை அரசாங்கம் பதவியேற்று 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆன நிலையில் டிஏபி ஏன் இப்போது மட்டும் அதை எழுப்பி உள்ளது என்று வான் சைஃபுல் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னதாக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சமமான நிதியை வழங்கி சட்டத்தின் மூலம் இந்த நடைமுறையை நிறுவனமயமாக்குமாறு பிரதமர் அன்வார் இப்ராஹிமை டிஏபி தலைவர் கோவிந்த் சிங் டியோ வலியுறுத்தினார். இந்நிலையில் தாசே குலுக்கோர் நாடாளுமன்ற உறுப்பினரான வான் சைஃபுல் 16வது பொதுத் தேர்தலுக்கு பிறகு தாங்கள் எதிர்க்கட்சியாகி விடுவோம் என்று கவலைப்படுவதால் தான் டிஏபி இப்போது இந்த கோரிக்கையை முன்வைக்கிறது என்று கூறினார். அதனால்தான் நிதி ஒதுக்கீடுகளுக்கு உத்தரவாதம் அளிக்க இப்போது ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்த அது விரும்புகிறது. இது மக்களின் நலன்கள் மீதான உண்மையான அக்கறையினால் அல்ல, மாறாக டிஏபியின் சொந்த நலன்களை பாதுகாப்பதற்காக மட்டுமே என்று அவர் சுட்டிக்காட்டினார். அவர்கள் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலையை தயார் செய்ய மட்டுமே விரும்புகிறார்கள். அவர்கள் கோரும் இந்த சட்டத்தின் மூலம் அரசாங்கத்தை இழந்து எதிர்க்கட்சி ஆன பிறகும் நாட்டின் பணத்தை தொடர்ந்து செலவழிக்க முடியும் என்று அவர்கள் உணர்வதாக வான் சைஃபுல் தெரிவித்தார். ஜொகூர் கூலாய் நகரில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் மலேசியா மற்றும் ஜொகூர் கொடிகள் தலைகீழாக ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு உதவுவதற்காக ஒரு நேபாள ஆணும் ஒரு உள்ளூர் பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சமூக ஊடகங்களில் வைரலாக பரவிய இச்சம்பவத்தின் புகைப்படத்தை கண்டறிந்ததை அடுத்து 34 மற்றும் 48 வயதுடைய அவ்விருவரும் திங்கட்கிழமை காலை 10:45 மணிக்கு கைது செய்யப்பட்டதாக கூலாய் காவல்துறை தலைவர் தான் செங் லீ தெரிவித்ததாக சினார் ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் அவ்விரு கொடிகளையும் ஒரு பணி அட்டவணையையும் காவல்துறை பறிமுதல் செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாவலராக பணிபுரியும் அந்த ஆண் சந்தேக நபரே கொடிகளை தலைகீழாக ஏற்றியவர் என்று நம்பப்படுகிறது. அதேவேளை அந்த பெண் கொடிகளை ஒப்படைத்துவிட்டு அவற்றை ஏற்றுமாறு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இரு சந்தேக நபர்களுக்கும் இதற்கு முன் குற்றப்பின்னணி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளுக்கு உதவுவதற்காக இரு சந்தேக நபர்களும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அதிகாரப்பூர்வ சின்னங்கள் மற்றும் பெயர்களை முறையற்ற முறையில் பயன்படுத்துதல், சிறு குற்றங்கள், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், தகவல் தொடர்பு வலையமைப்புகளை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் குடிநுழைவு குற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. தலைகீழாக கொடிகள் பறந்த சம்பவம் காரணமாக ஒரு நாள் முன்னதாக தொழிற்சாலையை தற்காலிகமாக மூடுமாறு கூலாய் மாநகராட்சி மன்றம் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சையத் ஜாடிக் சையத் அப்துல் ரஹ்மான் மற்றும் அவரது வருங்கால மனைவி பெல்லா அஸ்தில்லா அக்டோபர் 10ஆம் தேதி மெனாரா மேடேகா மேபேங்கின் 118வது தளத்தில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளனர். மார்ச் 28ஆம் தேதி நிச்சயதார்த்தம் செய்து கொண்ட 34 வயது சையத் சாடிக் மற்றும் 32 வயது பெல்லா தங்கள் குடும்பத்தினரின் வேண்டுகோளுக்கிணங்க அரபு அல்லது இஸ்லாமிய கூறுகள் கலந்த முற்றிலும் வெள்ளை நிற கருப்பொருளை கொண்டு தங்கள் திருமணம் நடைபெறும் என்று அறிவித்துள்ளனர். மெலேடாப் என்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சியின் நேரலை ஒளிபரப்பின் போது இச்செய்தியை பகிர்ந்து கொண்ட சையத் சாடிக் மற்றும் பெல்லா பாரம்பரிய வெள்ளை நிற உடையில் தோன்றும் ஒரு சிறப்பு வீடியோவும் காட்டப்பட்டது. அந்த வீடியோவில் சையத் சாடிக் மற்றும் பெல்லா ஒன்றாக நடந்து செல்வதும் இறுதியில் அவர்களின் திருமண தேதியை வெளிப்படுத்துவதும் பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தங்கள் நிச்சயதார்த்தத்தை அறிவித்ததில் இருந்து பொதுமக்களிடமிருந்து கிடைத்த பிரார்த்தனைகள் மற்றும் ஆலோசனைகளையும் பல்வேறு ஏற்பாடுகளையும் கருத்தில் கொண்ட பின்னரே அக்டோபர் 10ஆம் தேதியை தேர்ந்தெடுக்கும் முடிவு எடுக்கப்பட்டதாக சையத் சாடிக் தெரிவித்துள்ளார். பொதுவாக வெப்பமான மற்றும் வறண்ட சூழலை கொண்டு வரும் எல் நினோ அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் மிகவும் வலுவான அல்லது சூப்பர் எல் நினோ வகையை எட்டுவதற்கான சாத்தியக்கூறு 90 விழுக்காட்டிற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் மத்திய பகுதியில் இருந்து சார்பு கடல்சார் நினோ குறியீட்டில் ஏற்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க உயர்வு போக்கு மற்றும் காலநிலை சராசரியை விட 1.8 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான கடல் மேல் பரப்பு வெப்பநிலையை காட்டும் அண்மைய வாராந்திர கண்காணிப்பின் அடிப்படையில் இந்த முன் அறிவிப்பு அமைந்துள்ளது என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியாவின் தலைமை இயக்குனர் டாக்டர் முகமது ஹிஷாம் முகமது அனீப் தெரிவித்தார்.
இந்த நிலைமை எல் நீனோ தொடர்ந்து வலுப்பெற்று வருவதையும் 2026ஆம் ஆண்டின் இறுதியில் உச்சத்தை அடையும் என எதிர்பார்க்கப்படுவதையும் காட்டுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச காலநிலை மாதிரிகளால் வெளியிடப்பட்ட அண்மைய கணிப்புகளின் அடிப்படையில் 2026 அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கு இடையில் எல் நினோ மிகவும் வலுவான வகையை எட்டுவதற்கான நிகழ்தகவு 90 விழுக்காட்டிற்கும் அதிகமாக உள்ளது என்று அவர் பெர்னாமாவிடம் தெரிவித்துள்ளார். தற்போதைய உலகளாவிய காலநிலை போக்குகள் 2026 2027 எல் நினோ இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிகவும் தீவிரமான நிகழ்வுகளில் ஒன்றாக இடம்பெறக்கூடும் என்றும் அதன் தாக்கம் 1997 1998 மற்றும் 2015 2016ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்ட மிகவும் வலுவான எல் நினோ நிகழ்வுகளின் தாக்கத்தை விட அதிகமாகவோ அல்லது குறைந்தபட்சம் அதற்கு இணையாகவோ இருக்கக்கூடும் என்று முகமது ஹிசாம் தெரிவித்தார். 2007ஆம் ஆண்டின் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் பொது தூய்மை சட்டத்தை அமல்படுத்தும் மாநிலங்களில் குப்பை கொட்டுகிறவர்களுக்கு மொத்தமாக 14,807 அறிவிப்புகள் வழங்கப்பட்டன என்றும் மேலும் 548 பேர் சமூக சேவை செய்யுமாறு உத்தரவிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடமைப்பு மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஞாங் கோர்மிங் தெரிவிக்கையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நிலவரப்படி 548 குற்றவாளிகளில் 419 பேர் தங்கள் தண்டனை காலத்தை நிறைவு செய்துள்ளதாக கூறினார். அதே நேரத்தில் 129 பேர் இன்னும் தண்டனையை அனுபவித்து வருவதாக தெரிவித்தார். பொது இடங்களை அசுத்தப்படுத்தும் ஒவ்வொரு செயலுக்கும் பின் விளைவுகள் உண்டு என்ற உறுதியான மற்றும் சமரசம் அற்ற செய்தியை இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன என்று அவர் நேற்று நடைபெற்ற தூய்மை பணியாளர்கள் தின பாராட்டு விழாவில் தனது உரையின் போது தெரிவித்தார். ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் 2026 போட்டியின் மாபெரும் இறுதி சுற்று வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி பட்டாலிங் ஜெயா சிவிக் பல்நோக்கு அரங்கில் நண்பகல் 1 மணி முதல் இரவு 7 மணி வரை மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. 18 முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் மற்றும் 26 வயதுக்கு மேலானவர்கள் என இரு பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. திரையிசையில் விரவி கிடக்கும் இலக்கியத்தை நயம்பட உரைக்கும் வெற்றியாளர்களுக்கு முதல் பரிசு 5000 ரிங்கிட், இரண்டாவது பரிசு 3000 ரிங்கிட், மூன்றாவது பரிசு 1500 ரிங்கிட், மேலும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. அதோடு நாட்டில் தொடர்ந்து தமிழ் தொண்டாற்றி வரும் பெருந்தகை ஒருவருக்கு சிறப்பு விருதும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. திரையிசை இலக்கியம் பருக, அனைவரும் திரண்டு வருக. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.